நிறைய கம்பெனிஸ் டிவிடெண்ட்ஸ் பே பண்றாங்களே, அது எப்படி அவங்க பே பண்றாங்க? ஒரு கம்பெனி டிவிடெண்ட்ஸ் கொடுக்குதுன்னா அது நல்ல விஷயம் தானே. அதை ஏன் எல்லா கம்பெனிஸும் பண்றது இல்ல? அதே மாதிரி ஷேர் பைபேக்ஸ், நிறைய கம்பெனிஸ் ஷேர் பைபேக் அனௌன்ஸ் பண்றாங்க. அதனால நமக்கு என்ன பயன்? அதை தெளிவுபடுத்துறதுக்கு தான் இந்த எபிசோட். டிவிடெண்ட்ஸ் பத்தி புரிஞ்சுக்க நம்ம மன்னாரன் கம்பெனியவே ஒரு எடுத்துக்காட்டா நம்ம பயன்படுத்திக்கலாம். மன்னாரன் கம்பெனில மொத்தம் 10 பங்குகள் இருக்குது. அதாவது அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் 10. அதோட வருட வருமானம் 30 லட்சம். வருமானம், ரெவென்யூ, சேல்ஸ் எல்லாத்துக்குமே ஒரே அர்த்தம் தான். அது மன்னாரன் கம்பெனிக்கு 30 லட்சம். கம்பெனியை நடத்துறதுக்கான செலவுகள் 20 லட்சம். அக்கௌண்டிங் டேர்ம்ஸ்ல காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 30 லட்சம் வருமானம் வரதுக்கான செலவு 20 லட்சம். அப்போ லாபம் 30ல 20 போக 10 லட்சம். சோ இந்த 10 லட்சம் அந்த வருட லாபம். இப்போ நம்ம மன்னாரன் கம்பெனி இந்த 10 லட்சம் ரூபாய் லாபத்தை வச்சு என்ன பண்ணலாம்? அவங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. முதல் ஆப்ஷன், இந்த 10 லட்சத்தை நம்ம பிசினஸ் விரிவாக்க பயன்படுத்தலாம் அப்படின்னு அவங்க பிசினஸ்லயே அந்த பணத்தை ரீஇன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ மன்னாரன் கம்பெனி டீ கடை பிசினஸ்ல இருந்தா இந்த 10 லட்சத்தை இன்னொரு டீ கடையை திறக்க பயன்படுத்தலாம். அல்லது நிறைய கஸ்டமர்ஸ் கடைகளை கொண்டு வர இருக்கிற டீ கடையவே இன்னும் மேம்படுத்தலாம். இப்படி அவங்க பிசினஸ்ல மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ண அந்த 10 லட்சம் லாபத்தை அவங்க வச்சுக்கலாம். அத அக்கௌண்டிங் டேர்ம்ஸ்ல ரீடைன்ட் ஏர்னிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது முதல் ஆப்ஷன். ரெண்டாவது ஆப்ஷன், இந்த 10 லட்சம் ரூபாய் பணத்தை வச்சு நம்ம பிசினஸ்ல ஒரு வளர்ச்சி பார்க்க முடியாது. அதுக்கு இந்த லாபத்தை நம்ம பங்குதாரர்களோட, அதாவது ஷேர் ஹோல்டர்ஸோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு அந்த 10 லட்சம் ரூபாயை பங்குதாரர்களுக்கு பிரிச்சு கொடுத்துடலாம். சோ 10 பங்கு இருக்குதுன்னா 10 லட்சம் 10ஆ பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு ஷேருக்கும் 1 லட்சம் அப்படின்னு கொடுக்கப்படலாம். அப்படி லாபத்தை பங்குதாரர்களுக்கு பிரிச்சு கொடுக்கிறது தான் டிவிடெண்ட்ஸ். சோ எந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம் முதல் ஆப்ஷனை சூஸ் பண்ணும்? டெஸ்லா மாதிரிப்பட்ட அக்ரெசிவா வந்துட்டு இருக்கிற கம்பெனிஸ் எல்லாம் அந்த முதல் ஆப்ஷனை சூஸ் பண்ணும். ஏன்னா டெஸ்லாவை எடுத்துக்கிட்டோம்னா அவங்க சேல்ஸை விட டிமாண்ட் ஜாஸ்தி. அந்த டிமாண்டை மீட் பண்ண எவ்வளவு அதிகமா காரை தயாரிக்க முடியுமோ அவ்வளவு அதிகமா காரை தயாரிக்க அவங்க முயற்சி பண்ணுவாங்க. அதுக்கு அவங்களுக்கு கண்டிப்பா இன்வெஸ்ட்மெண்ட் பணம் வேணும். சோ அவங்க லாப மொத்தத்தையும் அதுக்கே பயன்படுத்திடுவாங்க. டிவிடெண்ட்ஸ் கொடுக்கறத பத்தி எல்லாம் யோசிக்க மாட்டாங்க. சோ அக்ரெசிவா வந்துட்டு இருக்கிற எந்த கம்பெனிஸ்லயுமே நாம டிவிடெண்ட்ஸ் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு டிவிடெண்ட்ஸ் கொடுக்கறத விட அவங்க பிசினஸ் பெருக்கிறது தான் முக்கியம். இதே இது ஒரு கம்பெனி நல்லா வளர்ந்து மார்க்கெட்ல மெச்சூர் ஆகி அவ்வளவு அக்ரெசிவா எக்ஸ்பெண்ட் ஆகல அப்படின்னா அவங்க டிவிடெண்ட்ஸ் கொடுக்கிற ரெண்டாவது ஆப்ஷனை கண்டிப்பா கன்சிடர் பண்ணுவாங்க. ஏன்னா கணிசமான லாபம் வருது. அதுல ஒரு பகுதியை பிசினஸ் எக்ஸ்பென்ஷனுக்கு பயன்படுத்தினாலும் பெரும்பகுதியை என்ன பண்ணணும்னு தெரியலையே அப்படின்னு இருப்பாங்க. சரி, அதை நம்ம சும்மா வச்சுக்கிறதுக்கு இன்வெஸ்டர்ஸ்க்காவது டிவிடெண்ட்ஸா கொடுப்போம் அப்படின்னு ஷேர் பண்ணிடுவாங்க. சோ இந்த மாதிரி டிவிடெண்ட்ஸ் கொடுக்கிற கம்பெனிஸ் பார்த்தோம்னா யூசுவலா டிசிஎஸ், பெப்சின்னு மார்க்கெட்ல மெச்சூரான கம்பெனிஸா இருக்கும். இந்த 2 ஆப்ஷன் போக நம்ம மன்னாரன் கம்பெனிக்கு 3வது ஆப்ஷன் ஒன்னு இருக்குது, ஷேர் பைபேக். இப்போ அவங்க கையில 10 லட்சம் ரூபாய் பணம் இருக்குது. அவங்க ஷேரோட விலை இப்போ மார்க்கெட்ல 10 லட்சம் ரூபாய் அப்படின்னு வச்சுப்போம். நம்ம கம்பெனியோட வேல்யூக்கு இந்த 10 லட்சம் ஷேர் வேல்யூ ரொம்ப சீப்பாச்சே அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா அந்த லாப ரூபாய் 10 லட்சத்தை கொடுத்து ஒரு ஷேரை வாங்கி அதை ரிட்டையர் பண்ணிடலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கம்பெனில இருந்த 10 பங்குகள் குறைஞ்சி 9 ஆகியிருக்கும். இந்த கம்பெனியோட மதிப்பு 1 கோடி அப்படின்னா அந்த ஒரு ஷேர் பைபேக்கு முன்னால ஒரு ஷேரோட மதிப்பு 10 லட்சம் அப்படின்னு இருந்திருக்கும். ஒரு ஷேரை திரும்ப வாங்கி ரிட்டையர் ஆகின பிறகு 9 ஷேர் தான் பாக்கி இருக்கும். இப்போ ஒரு ஷேரோட மதிப்பு 11 லட்சத்து சில்லறை அப்படின்னு 10% கூடி இருக்கும். அதனாலதான் எப்பெல்லாம் கம்பெனி ஷேர் பைபேக் அனௌன்ஸ் பண்றாங்களோ அப்பெல்லாம் ஷேர் பிரைஸ் கூடுது. இந்த 3மே வேற வேற ஆப்ஷனா இருந்தாலும் நிறைய கம்பெனிஸ் 3 ஆப்ஷனையுமே பயன்படுத்தும். இப்போ ஆப்பிள் பாத்தீங்கன்னா 2012 இருந்து டிவிடெண்ட்ஸ் கொடுத்துட்டு வராங்க, ஷேர் பைபேக்கும் பண்ணிட்டு வராங்க. இது வரைக்கும் ஆப்பிள் $467 பில்லியன் ஷேர் பைபேக் பண்ணியிருக்காங்க. டிசிஎஸும் அதே மாதிரி தான். சோ இந்த 3 ஆப்ஷன்ல நமக்கு எது அட்வான்டேஜ்? 3மே அட்வான்டேஜ் தான். நமக்கு எது முக்கியம்? நாம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற கம்பெனி லாபகரமா இருக்கணும், அதுதான் முக்கியம். அப்படி வர்ற லாபத்தை இந்த 3 ஆப்ஷன்ல ஏதா அந்த கம்பெனி பண்ணினாலும் அது நமக்கு ஓகே தான்.